ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு எல்லாருமே கேட்டுன்னு இருக்கீங்க. எனக்கும் கொஞ்சம் ஒர்க்குன்றதால பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். சரி, எல்லாருமே கேட்டாங்க ஃபுட் பற்றி போடுங்கன்ட்டு. சரி, அதனால் டிசைட் பண்ணி டேஸ்டியான பன்னீர் டிக்கா பண்ணலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல செம்ம டேஸ்டியாக காமிச்சிருப்பேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்டியாக இருந்தது. அந்த செய்முறை எல்லாமே செஞ்சு காட்டுறேன். வீட்டில் எல்லாருமே நீங்கள் செய்யலாம், அழகாக சூப்பராக இருக்கும், சாப்பிட்லாம். ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கேபேஜ், கேப்சிகம், பன்னீர், ஆனியன், கொத்தமல்லி. இது செய்முறைக்கு தேவையான பொருட்கள்: அரை கப் தயிரை முதல்ல ஊற்றிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுக்கணும். தயிரை ஃபுல்லாக போட்டுக்கணும் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறமா நமக்கு தேவையான எடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு. ஒருத்தர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1 டீஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ உங்கள் உடம்புக்கு, உங்கள் வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு மிளகாத்தூளை போட்டுக்கணும். அடுத்தது கரம் மசாலாவும் வந்து மிக்சடு எவ்வளோ தேவையோ தேவைக்கு அற்ற அளவு தான் கரம் மசாலா போட்டுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லாமே போட்டுட்டா பார்த்துக்கணும். போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் போட்டுட்டோம்னா இவ்வளோ தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே, மூலப்பொருட்கள் எல்லாமே தேவையானது. உப்பு தேவையான அளவு, உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போதும், அவ்வளோதான். தேவைக்கேற்ற அளவு தான் எல்லாமே. இதெல்லாமே போட்டுட்டு மொத்தம் ஐட்டத்தையும் போட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணாது நீங்கள் வந்து சில பேர் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணலாம், சில பேருக்கு நல்ல நம்மளை வந்து மிக்சட் நல்லா இருக்கணும்னா எப்போவுமே கை தான் பெஸ்ட்டு. கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகும் கம்ப்ளீட்டாக.